சார், சவுதிக்கும் ஹவுதிகளுக்கும் இடையிலான இந்த மோதல் அப்படின்றது வந்து சமீப நாட்களில் நிறைய செய்திகளை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும். ரெண்டு பேருமே இஸ்லாமிய நாடுகள் தான், இரண்டு பேரும் அரபு மொழி பேசக்கூடிய நாடுகள் தான். ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள எதனால வந்து இந்த சண்டை அப்படின்றது அதிகரிக்குது? இவங்க ரெண்டு பேருக்குமான முரண்பாடுகளினுடைய வரலாறு கொஞ்சம் சொல்லுங்க சார். சரி, இப்போ வந்து சவுதி வந்து ஒரு நாடு, சவுதி அரேபியா. ஹவுதிஸ் இருக்கிறது வந்து இன்னொரு நாட்டில். அவங்ககிட்ட வந்து தனி அதிகாரம், தனி ஆட்சி கிடையாது. அவங்க இருக்கிறது ஏமனில் அதிகாரத்தில் இருக்கிறது வந்து சவுதி எய்டட் ஆட்சி. ஓகே, அங்கே வந்து ஒரு போராளி குழுவாக அங்கேயே பிறந்து வளர்ந்த இனக்குழு போராளி குழுவாக இருக்கிறவங்க வந்து ஹவுதிஸு. அந்த ஹவுதிஸுக்கு வந்து ஃபீட் பண்ணுறது யாருன்னா ஈரான். ரொம்ப சிம்பிள், நம்ம எல்லாருக்கும் தெரியும். சவுதி அரேபியா ஈரான் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஷியா சன்னி. ஸோ ஹவுதிஸ் வந்து ஷியா பிரிவு. அங்கே ஆட்சியில் இருக்கிற மற்ற ஆட்கள் சப்போர்ட் பண்ணுற சவுதி சப்போர்ட் பண்ணுற அந்த ஆட்சி வந்து சனி பிரிவு. சாதா மேட்ரு. அதனால் இது வந்து காலங்காலமாக தீராத பகையை வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் உண்டாக்கி வச்ச விஷயம் அது. நீ வந்து எப்படி பார்த்தாலும் அவங்கள்ட்ட வந்து சொல்லி இந்த மாதிரி இவங்க சன்னி பிரிவு, சியா பிரிவு, நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு சொல்லி இந்த இது வந்து வெறும் மதத்துக்காக இல்லை, அதிகாரத்துக்காக. இந்த ஏரியாவில் வந்து ஈரான் வந்து கை ஓங்கிருச்சு அப்படின்னா மெக்கா மதினா முழுக்க வந்து எல்லாமே மொத்தம் உலக முஸ்லீமுக்கு வந்து அவங்க தான் தலைவராயிடுவாங்க அப்படின்னு. அஜுஜோ, அப்போ நீ என்ன செய்யணும்? நீ சண்டை போடு. தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.